ஒரு பாம்பா நினச்சிக்கோங்க. பாம்பின் தலை இருக்கிற இடம் தான் அட் த மணி. பாம்புக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த ஓடிஎம் ஐடிஎம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிஃப்டி அப்போதான் சார் நம்ம அவுட் ஆஃப் த மணிலாம் ட்ரேட் எடுக்கணும்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வழியாக பணம் சம்பாதிக்கணும்னு வரும் புதியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் பார்ட் 3. ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் வாங்க. நிஃப்டி மேலே போக போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மேலே போகும்னு கணிச்சா என்ன பண்ணுவோம்? கால் ஆப்ஷன் வாங்குவோம். ஸோ அதுக்காக நம்ம ஆப்ஷன் செயினில் போயிட்டு பார்க்குறோம். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தான் நாம் தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ண போகிறோம். இத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நாம் எதை தேர்ந்தெடுத்து வாங்குறது? சில ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, சிலதோட விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல தான் புதிதாக ட்ரேடிங் பக்கம் வரவங்க குழம்பி போய் தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுத்தால் லாபம் வர வாய்ப்புகள் அதிகம், எதை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக நஷ்டம் வரும், எதை தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட்டு, அதை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் போன்ற முக்கியமான அடிப்படைகளை தான் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த கால் ஆப்ஷன் பட்டியலை 3ஆக பிரிச்சுக்கலாம். புட் ஆப்ஷன் பற்றி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த கால் ஆப்ஷனில் இன் தி மணி, அட் தி மணி, அவுட் ஆஃப் தி மணின்னு 3 பகுதி இருக்கு. இதை மணினஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. இது ஒண்ணுமே இல்லை. தமிழில் இன் தி மணினா உள்ள இருக்கு, அட் தி மணினா அந்த இடத்துல இருக்கு, அவுட் ஆஃப் தி மணினா வெளியில இருக்கு. இதுதாங்க இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இந்த 3த்தையும் எப்படி நம்ம பிரிக்கிறது? முதல்ல நிஃப்டி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த நிமிடத்துல இந்த நொடியில ஆன் த ஸ்பாட் நிஃப்டி எங்க இருக்கு? 19740 இருக்கு. அப்படின்னா அதுக்கு பக்கத்துல உள்ள 19750 அல்லது 19700, இது ரெண்டு தான் நம்ம அட் த மணியா கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இங்க எல்லாமே 50 பாயிண்டா தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் மூவ் ஆகும். இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப பக்கத்துல இருக்கு? 19750, வெறும் 10 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம அட் த மணியா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அட் தி மணினா அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இதை உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ நான் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இதை இறங்கு வரிசையில் எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதுறேன்னா நம்ம பார்க்குற சார்ட்டும் அப்படிதான் இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 19800, 19700, 19600, 19300, அதே போல் மற்ற ஸ்டாக்கும். உதாரணமாக இப்போ ஐடிசி பார்த்தா 480, 470, 460, 458 இப்படி இறங்கு வரிசையில் தான் இருக்கும். அதனால தான் நான் இறங்கு வரிசையில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரை நிஃப்டி மேலே போகும்னு கணிச்சிருக்கோம். அப்போ கால் ஆப்ஷனை எடுத்துக்கிட்டோம். இப்போ நிஃப்டி சரியாக இந்த நிமிடத்தில் இந்த நொடியில் இருக்கிற கரண்ட் ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19740. உதாரணமாக அதை இங்கே 4ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம கணிப்பு படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிஃப்டி 6 கிட்ட போகும் நம்ம கணிக்கிறோம். மார்க்கெட்டோட இயல்பு எப்பயும் போல் மேலே கீழே ஏறி தான் இறங்கும். இப்போதைக்கு நிஃப்டி சரியாக 4க்கு பக்கமாக இருக்குது. கால் ஆப்ஷன் படி நிஃப்டி கரெக்டாக எந்த ஸ்பாட்டில் இருக்கோ அதுதான் நம்ம அட் தி மணின்னு சொல்லுவோம். இங்கே அட் தி மணி 4. இந்த நிமிடத்துக்கு அப்புறம் இனி வரும்னு எதிர்பார்க்குற இடம் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இந்த நிமிடத்தில் ஏற்கனவே தாண்டி வந்திருக்க இடம் எல்லாம் இந்த மணி. புரியுதா? இப்போ புரியும் பாருங்க. நிஃப்டியே ஒரு பாம்பாக நினச்சிக்கோங்க. பாம்பின் தலை இருக்கிற இடம் தான் அட் த மணி. பாம்புக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த மணி. அந்த எண்கள் எல்லாமே பாம்போட உள்ளே இருக்குது. இனி நிஃப்டி போகும்னு எதிர்பார்க்குறோம்ல, அதெல்லாம் வெளியில் இருக்குது, அதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. இதை சுருக்கமாக அவுட் ஆஃப் த மணியை ஓடிஎம் என்னோ, அட் த மணியை ஏடிஎம்னோ, இந்த மணியை ஐடிஎம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏற்கனவே நிஃப்டி 6 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, இப்போ இறங்கி 4 கிட்ட இருக்குது. இதில் எதை நம்ம அட் த மணியாக சூஸ் பண்ணோன்னா, இன்னைக்கு இந்த நிமிடம் இந்த நொடி எந்த இடத்துல ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற இடம் 4. அதே போல் இந்த நிஃப்டி மேலே கீழே ஏற இறங்க இந்த ஓடிஎம் ஐடிஎம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிஃப்டி 6க்கு போகும்னா அப்போ 6 அட் த மணியாக இருக்கும், 4 இந்த மணி ஆயிரும். ஏன்னா உள்ளே வந்துடுது. 7 அதுக்கு மேலே இருக்க எண்கள் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இது அப்படியே சார்ட்டில் பார்க்கும்போது 19740 இருக்குது, அது அட் த மணி. அதுக்கு மேலே வரது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஏற்கனவே வந்த இடம் இந்த மணி. இப்போ சொன்னது எல்லாமே கால் ஆப்ஷனுக்கு. இதுவே புட் ஆப்ஷன்னா அப்படியே தலைக்கீழே வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் மேலே இருந்து தான் கீழே வருங்கிற அர்த்தத்தில் புட் ஆப்ஷனை ட்ரேட் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த பாம்பு அப்படியே திருப்பிக்கலாம். இங்கே நிஃப்டி எங்கே இருக்கோ அதுதான் அட் த மணி. இனி கீழே வரும்னு நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஏற்கனவே வந்தது எல்லாமே இந்த மணி.
இப்போ சார்ட்டை பார்க்கும்போது 19,750 இது அத்தி மணினா மார்க்கெட் கீழே வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால இனி வரப்போகிற திசை எல்லாமே அவுட் ஆஃப் த மணி, ஏற்கனவே மேலே இருந்தால் வருது. ஸோ அது எல்லாமே இந்தி மணி புட் ஆப்ஷனை பொறுத்தவரை. சிம்பிளாக சொல்கிறேன், மார்க்கெட் எந்த திசை போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே போகும்னு சொன்னால் அது கால் ஆப்ஷன், கீழே வரும்னு சொன்னால் அது புட் ஆப்ஷன். இந்த நிமிடம் நிஃப்டி எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் உள்ள ரவுண்ட் நம்பர் தான் அத்தி மணி. நீங்கள் நினச்ச திசையில் மார்க்கெட் இனி வரும்னு நினைக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி, வெளியில் இருக்குது. ஏற்கனவே அதை தாண்டி வந்தது எல்லாமே இந்தி மணி. புதியவர்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நோட்டில் படம் வரைஞ்சி எழுதி பாருங்க, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ நம்மளால் எது இந்தி மணி, அட்டி மணி, அவுட் ஆஃப் த மணின்னு கண்டுபிடிக்க முடியும். நாம் ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் எடுக்கும்போது எப்போதும் ஐடிஎம்மில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது தான் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இந்தி மணிக்கு தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அப்படின்னா உள்ளார்ந்த மதிப்பு இருக்குது, ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கும். அதுவே ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணினா டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். போன வீடியோவில் சொன்னது போல் நேரம் குறைய குறைய ஓடிஎம்ல நல்லா பணம் கரையும். இதுவே எக்ஸ்பைரி தேதி அன்னைக்கு இந்த ஓடிஎம்ல இருக்க எல்லா விலையும் டக்கு டக்குன்னு குறைஞ்சி எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள எல்லாமே மொத்தமாக ஜீரோவாக மாறிடும். அதுவே இந்த இந்தி மணியில் உள்ளார்ந்த மதிப்பு இருக்கிறதுனால அதோட விலை வேகமாக குறையும், ஆனால் ஜீரோ ஆகாது. அதனால ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் கான்ட்ராக்டை எடுத்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா டைம் டிகேவால் ஏற்படக்கூடிய நஷ்டம் இந்த ஐடிஎம்ல குறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே டீப் இந்தி மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக டைம் வேல்யூ இருக்கும். அது என்ன டீப் இந்தி மணி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அட்ட மணிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தி மணினா நல்லா தூரமாக இருந்தால் டீப் இந்தி மணி. அதே போல் அட்ட மணிக்கு பக்கத்தில் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி, ரொம்ப தூரமாக இருந்தால் அது டீப் அவுட் ஆஃப் த மணி. இதெல்லாம் நமக்கு புரியணும்னு நாமளே இந்த பேரை அசியூம் பண்ணிக்கிறது தான். நான் டீப் இந்த மணியில் வாங்க சொன்னேன்னு ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க. அங்கே வால்யூமும் இருக்காது, லிக்விடிட்டியும் இருக்காது, வாங்கவும் விற்கவும் முடியாமல் மாட்டிப்பீங்க. அட்டி மணிலேருந்து ஒரு 200-300 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்தி மணியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வரும்? Juggling multiple trades, booked profits too late or exited in panic? ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வரும்? போன வீடியோவில் ஆப்ஷன்ஸ் கிரீக் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் முதல் கிரீக் டெல்டா கிரீக்ஸை பொறுத்தவரை டெல்டா வேல்யூ எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அட் மணிக்கு நியராக இருக்கிற டெல்டா வேல்யூ 0.5 இருக்கும். மேலே போக 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 அவுட் ஆஃப் த மணியில் 0.4, 0.3, 0.2, 0.1ன்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த மணியில் வர வர 0.6, 0.8, 0.9 ஒன்றுக்கு மேலே போகாது. இப்போ அட் மணியில் ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க, நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு வைங்க, 0.5 ஏறும். அப்படின்னா ஒரு லாட்டுக்கு 50 குவான்டிட்டி இருக்கும். 50 × 0.5 கிட்டத்தட்ட 25 ரூபா லாபம் வரும். அதுவே நிஃப்டி 10 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த 25 10 பிறகுனா 250 ரூபா. இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் வாங்கியிருக்கீங்கன்னா, உதாரணமாக இந்த இடத்துல டெல்டா வேல்யூ 0.2 தான் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு வெறும் 10 ரூபா தான் கிடைக்கும். ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆனால் கூட உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். அதுவே இந்தி மணியில் வாங்குறீங்கன்னா இங்கே டெல்டா வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே போல் இங்கே ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு 50 ரூபா வரும். 10 பாயிண்ட் மூவ் ஆனால் 500 ரூபா லாபம் வரும். நாம் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு 50 பாயிண்ட் டார்கெட் வச்சு உக்காந்துருக்கோம். அந்த 50 பாயிண்ட் கிடைச்சதும் ட்ரேடை முடிக்கலான்னு பார்க்குறோம். அப்படின்னா 50 பாயிண்ட்டுக்கு அவுட் ஆஃப் த மணியில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா லாபம் கிடைக்கும். அட் மணியில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 1250 ரூபா லாபம் கிடைக்கும். இந்த மணியில் வாங்கியிருந்தீங்கன்னா 2500 ரூபா லாபம் வரும். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது டார்கெட் எங்கே வைக்கிறோம், எவ்வளோ வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 50 பாயிண்ட்டுக்காக காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோன்னு வைங்க. அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரை இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற பணம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அதே போல் டார்கெட் 50 பாயிண்ட் போனாலும் உங்களுக்கு டெல்டா வேல்யூ ரொம்ப கம்மி என்பதால் வர லாபமும் கம்மியாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் இந்தி மணியில் வாங்கினீங்கன்னா டைம் வேல்யூ கம்மி என்பதால் டைம் வேல்யூவால் குறையக்கூடிய லாஸும் உங்களுக்கு அதிகமாக குறைஞ்சிருக்காது. டெல்டா வேல்யூ அதிகம் என்பதால் வர லாபமும் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதிலிருந்தே தெரியுது நம்ம ஐடிஎம்மில் வாங்குறது தான் நமக்கு நல்ல பயன் தரும்னு. இங்கே 500 ரூபா, 1250 ரூபா, 2500 ரூபா லாபம் வரும்னு சொன்னது எல்லாமே ஒரு தோராயமான மதிப்பு தான். ஏன்னா இந்த டெல்டா கிரீக் இல்லாமல் காமா, வேகா, தீட்டா, ஆர்எச்ஓன்னு மற்ற கிரீக் காரணிகளும் இருக்குது.
அதெல்லாம் ப்ரீமியம் விலையில் மாறுதல் தந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பேசிக் புரிதலுக்காக தான் இங்கே 500, 1250, 2500ன்னு குறிப்பிட்டிருக்கேன். இங்கே என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே இந்தி மணியில் ட்ரேட் எடுங்க. இல்லை பணம் கம்மியாக இருக்கா, அட்டி மணியில் கூட ட்ரேட் எடுங்க. அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம்லலாம் ட்ரேட் எடுக்கவே வேணாம். அப்போ எப்போ தான் சார் நம்ம அவுட் ஆஃப் த மணிலலாம் ட்ரேட் எடுக்கணும்னா, உங்களுக்கு மார்க்கெட் 100% 100% மேலே போகும்னு தெரிஞ்சால் மட்டும் அட் த மணிக்கு நியராக உள்ள ஓடிஎம்மில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் இந்திய மணியில் 5000 ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்குறீங்கன்னா, அதே 5000 ரூபாய்க்கு இங்கே 2 லாட் இல்லை 3 லாட் கூட வாங்க முடியும். நீங்கள் வாங்கின பிறகு நிஃப்டி நல்லா மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும். ஏன்னா நிஃப்டி மேலே வர வர இந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே இந்திய மணியாக மாறும். கூடவே இந்த டெல்டா வேல்யூ 0.3லேருந்து 0.67 மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு செம்மையான லாபம் தரும். ஆனால் இது எல்லாமே மார்க்கெட் நல்லா மேலே வந்தால் மட்டும்தான். இல்லைன்னா நீங்கள் ஓடிஎம்மில் வாங்கினது அதிக லாஸ் வர வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல் அதுக்கு மேலே நிறைய ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்தவரை. உங்களுக்கு கன்ஃபார்ம் 100% மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சால் மட்டும் அட்டி மணிக்கு நேராக உள்ள ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்குங்க. இல்லைன்னா ஐடிஎம்மில் வாங்குறது தான் சிறந்தது. நம்ம டார்கெட்டும் ஈஸியாக ரீச் ஆகும். முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டியது, நம்ம ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு லாபம் வருமோ அதே வேகமாக லாஸும் வரும். அதுக்கு பயப்படாமல் இருக்க, கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு நான் இவ்வளோ லாஸ் தரேன், அதே போல் டார்கெட் வந்தால் இந்த அளவுக்கு எனக்கு டார்கெட் வேணும்னு 1:2ல் நீங்கள் ட்ரேட் செய்ய கற்றுக்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு லாபம் வருமோ அதை விட அதிகமாக லாஸும் வரும். அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக முக்கியம். அது இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தான். அடுத்தது இந்த கிரீக்ஸை பொறுத்த வரைக்கும் காமா, தீட்டா, வேகான்னு இருக்குது. ஒரு ஐடியாவுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். காமானா ஒன்றும் இல்லைங்க, நிஃப்டி மூவ் ஆகிற ஸ்பீடை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணமாக நிஃப்டி பொறுமையாக 4 கேண்டில் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வருதுன்னா உங்களுக்கு 500 ரூபா லாபம் வரும். அதே ஒரே நேரத்தில் ஒரே கேண்டில் சல்லுன்னு மேலே போகுதுன்னு வைங்க, அப்போ 700 ரூபா லாபம் வரும். இந்த 200 ரூபா டிஃப்ரெண்ட் எதனால் வந்திருக்குன்னா இந்த காமா வேல்யூவால் வந்திருக்கும். தீட்டாங்கிறது டைம் வேல்யூ, போன வீடியோவில் அதை பார்த்தோம். வேகானா வால்டைல், நிஃப்டி மேலே போக எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, கீழே வர எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு ஏற்றது போல் கால்குலேஷன் செய்து ப்ரீமியம் விலையில் கொஞ்சம் ஏற்றுவாங்க இறக்குவாங்க. அது ஒரு பெரிய டாபிக், அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இந்த டெல்டா, காமா, தீட்டா, வேகா, ஆர்ஹெச்ஓ இத்தனை கிரீக்ஸும் சேர்ந்து தான் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு ஏற்ப ப்ரீமியம் விலையில் மாறுதல் தந்துக்கிட்டே இருக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ புதுதாக ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு இந்த அளவுக்கு பேசிக் அடிப்படைகளே போதுமானது தான். இந்த கிரீக்ஸை பற்றி இன்னும் டீப்பாக நீங்கள் கற்றுக்கணுன்னா கீழே லிங்க் தரேன், அதை படித்து பாருங்கள். அப்புறம் இந்தி மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணியை நம்ம சார்ட்டில் தான் பார்த்தோம், ஆப்ஷன் செயினில் பார்க்கல. ஆப்ஷன் செயினில் அது தலைக்கீழ இருக்கும், அதனால் இப்போ பார்க்காதீங்க, உங்களை குழப்பம். அது ஒரு சின்ன வீடியோவாக அடுத்து நான் போடுறேன். இந்தி மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணிங்கிற கான்செப்டை மட்டும் இப்போ புரிஞ்சுக்க பாருங்கள்.